ஒரு பையன் ரொம்ப பசியோட ரோட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பசி மட்டும் இல்ல, அந்த பனியில அடிக்கிற குளிரும் அவனை ரொம்ப பாடா படுத்தி எடுத்துட்டு இருக்கு. பசிய கூட அவன் ஒரு கட்டத்துல தாங்கிக்கிட்டான். ஆனா அந்த குளிரை மட்டும் அவனால ஃபேஸ் பண்ணவே முடியலங்க. அவனும் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி எங்கெங்கேயும் அலைஞ்சு பாக்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு அந்த பையன் யோசிக்கிறான், நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டா என்ன, அங்க கொஞ்சம் கதகதப்பான இடம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன திருட்டுக்களை செய்ய ஆரம்பிக்கிறான். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு கட்டத்துல அவனா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாண்டடா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இது தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆக பாக்குறான். பட் போலீஸ் ஏதோ சின்ன பையன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்றான், இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து துரத்தி அமுச்சு விட்டுறாங்க. அந்த இரவுல அந்த பசியும் அந்த பனியும் அவனை ரொம்ப பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த கஷ்டத்தை ஃபுல்லா தாங்கிக்கிட்டு விடியற் காலையில டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த மார்னிங் டைம்ல நைட்டு ஃபுல்லா இருந்த அந்த குளிருக்கும் காலையில அந்த சூரியன் கொடுத்த அந்த வெளிச்சத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த சூரியனோட கதகதப்பை ரசிச்சு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கீழே குனிஞ்சு ஒரு பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி குனிஞ்சு எடுக்க பாக்குறாங்க. அதை எடுத்து கையில வச்சு இது என்னது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் பார்த்துட்டு, என்ன உன் கையில ஏதோ வச்சிருக்க, இது ரொம்ப விலை உயர்ந்த பொருள் மாதிரி தெரியுது, இத நீ எங்க திருடுன அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதையேதான் அந்த பையன், என்ன யாராச்சும் அரெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சிகளை செஞ்சா, அவ்வளவு போராடனா. பட் அது கிடைக்கல. ஆனா இப்போ அந்த இயற்கையை உள்வாங்கிக்கிட்டு அந்த சூரிய வெளிச்சத்தை ரசிச்சு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ரசனைய கூட அனுபவிக்க விடாம போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டாங்க. நம்ம லைஃபும் இப்படிதானே, நம்மள லைஃப் புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு வேணும், ஒரு லட்சியத்தை தேடியோ ஒரு நோக்கத்தை தேடியோ நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சுத்தம் கூட கிடைக்காது. பட் அதுவே நம்ம அதை தாண்டி அதை கடந்துட்டு வேற ஒரு டிராவல் பண்ணி வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க நம்மளுக்கு அது ரொம்ப சுலபமா கிடைச்சிரும். இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.